ஒரு பையன் வளர்ந்து பெரிய பையன் ஆகுறான், நல்லா படிக்க வச்சிருக்கிறார் அப்பா, நல்ல உயர்ந்த இதுக்கு வந்துட்டான். ஒரு நாள் காலையில் கம்பெனி ஆஃபீஸ்க்கு போனால் ஸ்டாஃப்ஸ்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. திடீர்னு அந்த கம்பெனி முதலாளியாக இருந்தவர் சேர்லேருந்து எந்திரிச்சு, இன்று முதல் என் மகன் இந்த பதவியில் அமருவார் அப்படின்னு சொல்கிற காட்சி தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற காட்சி. ஆமென். அங்கே ஒரு சர்வெண்ட் நின்றுட்டு இருந்தான், நமக்கு கொடுப்பாருன்னு நினச்சான் பாருங்க, அவன் தான் டெவில். டே, நீ எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் நீ சர்வெண்ட், இவன் சன்னு. அல்லேலூயா. இவன் தான் அந்த சேருக்குரியவனாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, work is the blessing, business is the blessing. மனுஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கடவுள் படைச்சிட்டாரு. ஆனா கூட இவனை போய் தோட்டத்துல வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அதான் பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, இப்ப சாப்பாட்டோட அதை நான் சம்பந்தப்படுத்தல, வேலைங்கிற ஒன்ன ஏன் இப்ப நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உனக்குள்ள என் சாயல் இருக்கு. இந்த வேலை வேலைன்னு நீ இதை பார்த்து பயப்படுற, உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை எதுக்காக படைச்சேன்னு தெரியுமா? உன்னை இந்த பூமியில வைக்கும் பொழுது ஒரு ராஜா மாதிரியே நான் வச்சேன். ஆனா உனக்கு நீ யாருங்கிறதே உனக்கு என்ன பண்ணிடுச்சு? மறந்து போயிடுச்சு. காரணம் என்ன? நான் யாருங்கிறது உனக்கு தெரியல. அவர் யாருங்கிறது எப்போ தெரியுதோ அப்ப நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்ப இப்ப வாழ்ற வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு தொழிலை, சிறந்த ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக, வெற்றிக்குள்ளாக உங்க வாழ்க்கை செல்ல முடியும். நெத்தி வேர்வை சிந்தினாதான் உன் வாழ்க்கை நல்லாவுங்கிற மாதிரியான சாபக்கேட்டை முறிக்கிறதுக்கு இந்த தோட்டத்துல இவன் பண்ண தப்புக்கு அவர் இன்னொரு தோட்டத்துல, கெட்செமனேங்கிற தோட்டத்துல நெத்தி வேர்வை இல்ல, வேர்வை ரத்தமா சிந்திட்டாரு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சாபத்தை நீக்க அவர் ரத்த வேர்வை சிந்திட்டாரு. அப்பனா உங்க வேலை இனி சபிக்கப்பட்ட வேலை இல்ல, இனி உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன். ஆமென். என் வீட்டு கதையை நீங்க பாத்துக்குவீங்க, ஆனா என்ன கூப்பிட்டு பல பேருடைய கதையை நான் பார்த்துக் கொள்வதற்காக, பல பேருடைய தேவைகளை நான் சந்திப்பதற்காக நீர் என்னை அழைத்திருக்கிறீர். அதுதான் பிசினஸ், அதுதான் வேலை. இப்படி எண்ணி பாருங்க. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கும், யாருக்கும் ஓப்பன் ஆகாத பிசினஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எங்கேயோ இருக்கிற பணம் உங்க கையில வரும். நான் உங்களுக்கு சொல்றேன்.